வாழ். திருமாவளவன் சார் மேல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மரியாதையா இருந்தது. ரொம்ப வருஷமா கட்சியில இருக்க ஒரு மனுஷன். சாலிடா வந்து பாத்தீங்கன்னா, 40 வருஷமா கட்சியில இருக்கிறாரு. ரொம்ப ஒரு மரியாதையே இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மரியாதை உடையிற மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தாவேகா கட்சியில இருந்து ஐயோமல் வந்து வெளிய போயிட்டாங்க. அதனால திருமாவளவன் சார்ட்ட வந்து போய் நம்ம தளபதி 2 சீட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயில்டா சொல்றேன். திருமாவளவன்ட்ட 2 சீட் கேட்டதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் சொல்லல. அவர் கட்சியில இருக்க வன்னியாசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த முதல்வரே வந்து திருமாவளவன் தான். இல்ல எம்பி சீட் கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது எப்படி அவரா கேட்பாரு அப்படின்றது அத்தனை பேர்த்தோட கேள்வி. அந்த கேள்வியை உங்க முன்னாடி நானும் கேட்கிறேன். ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் சார் தெரியாம இதை கேட்க முடியும்? 2 சீட்டு கேட்டதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல வருமே அந்த மாதிரி ஏதோ எக்ஸாம் எழுத விடாம போனதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சீட்டை கேட்கறான் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஜய் ஆண்டனி படத்துல வரும். அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மனுஷனை ஏன் தான் அப்படி பாடா படுத்தி எப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங்ல உட்கார வைப்பீங்களோ பார்ப்போம். உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க நீங்களும் பேசிட்டு இருக்க நானும் பொறுத்து வந்து பார்ப்போம். திருமாவளவன் சார் மேல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மரியாதையா இருந்தது. ரொம்ப வருஷமா கட்சியில இருக்க ஒரு மனுஷன். சாலிடா வந்து பாத்தீங்கன்னா, 40 வருஷமா கட்சியில இருக்கிறாரு. ரொம்ப ஒரு மரியாதையே இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மரியாதை உடையிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தாவேகா கட்சியில இருந்து ஐயோமல் வந்து வெளியே போயிட்டாங்க. அதனால திருமாவளவன் சார்ட்ட வந்து போய் நம்ம தளபதி 2 சீட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயில்டா சொல்றேன். திருமாவளவன்ட்ட 2 சீட் கேட்டதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் சொல்லல. அவர் கட்சியில இருக்க வன்னியாசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த முதல்வரே வந்து திருமாவளவன் தான். இல்ல எம்பி சீட் கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது எப்படி அவரா கேட்பாரு அப்படின்றது அத்தனை பேர்த்தோட கேள்வி. அந்த கேள்வியை உங்க முன்னாடி நானும் கேட்கிறேன். ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் சார் தெரியாம இதை கேட்க முடியும்? 2 சீட்டு கேட்டதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல வருமே அந்த மாதிரி ஏதோ எக்ஸாம் எழுத விடாம போனதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சீட்டை கேட்கறான் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஜய் ஆண்டனி படத்துல வரும். அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மனுஷனை ஏன் தான் அப்படி பாடா படுத்தி எப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங்ல உட்கார வைப்பீங்களோ பார்ப்போம். உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க நீங்களும் பேசிட்டு இருக்க நானும் பொறுத்து வந்து பார்ப்போம்.